வணக்கம் நண்பர்களே. பரீட்சையில் எவனாவது ஃபெயில் ஆகிட்டான்னா மனசை விட்டுறாதடா, கண்டிப்பாக அடுத்த வருஷம் பாஸ் ஆகிடலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளில் ஏதாவது சோகம் நடந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா மனசை விட்டுறாத, கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு ஆறுதலாக சொல்லுவாங்க. அது மாதிரி தேர்தல் சமயங்களில் ஒவ்வொரு கட்சியும் சர்வே எடுக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து நாங்கள் தான் முன்னணியில் இருக்கோம், ஏன்னா அவங்க தொண்டர்கள் வந்து தலைவர் அடைக்கக்கூடாது, தோற்றுருவோம்னு பயந்துடக்கூடாது, ஏன்னா கிரவுண்டில் அவங்க தான் இறங்கி வேலை பார்க்கணும். அது மாதிரி ஒரு சர்வே வந்து திமுக வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. திமுகவுக்கு 50% ஷேர் இருப்பதாகவும், நடிகர் விஜய்க்கு 25% ஷேர் இருப்பதாகவும், சப்போஸ் விஜய் வந்து அதிமுக போயிட்டா அவருக்கு 10% ஓட்டு குறையிறதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே தமிழகத்தில் 72% ஓட்டு அதிகமாக போலிங் ஆகும், எங்கேயாவது கிராமத்தில் தான் 80% ஆகும். அதுவும் சிட்டியில் ஓட்டே போட மாட்டாங்க, 58-60 தான். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஏடிஎம்கே வந்து ஒரு 18% வாங்கினாங்க, பிஜேபி கூட்டணி 11%, கிட்டத்தட்ட 29-30% வாங்கியிருக்காங்க. டிஎம்கே ஒரு 42% வாங்கியிருக்கீங்க. அப்போ டிஎம்கேக்கு திடீர்னு 10% ஓட்டு கூடுதா? ஏன்னா விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் போட்டியே போடலை. முதல் முறையாக வரும்போது விஜய் ரசிகர் அதிமுக கூட்டணியில் மட்டும்தான் இருப்பாங்களா, டிஎம்கே கூட்டணியில் இருக்க மாட்டாங்களா? அந்த வீட்டு பெண்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி நடக்கும்போது இப்போ சீமான் ஓட்டு இது கணக்கிலே வரல. ஒரு 1.5 லட்சம் ஓட்டு போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 4 முனை போட்டால் 4 பக்கம் ஓட்டு செதறும். அப்போ டிஎம்கேக்கு 50% ஓட்டு இருக்குன்னா, இப்போ ஒரு இடத்துல 60% போலிங் ஆனால் 10% ஓட்டு தான் மற்ற கட்சிக்கெல்லாம் கிடைக்குமா? அப்போ தேனாரும் பாலாருமா ஓடுதா? இல்லை என்ன லாஜிக்னே புரியல. ஏன்னா இவங்க ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு தொகுதிக்கு 2000 பேர் கேட்டோம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்தணும், நாங்கள் தான் முன்னணியில் இருக்கணும்னு சொல்லணும். இந்த கணக்கு எங்கே போட்டு பார்த்தாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா விஜய்க்கு 25%, டிஎம்கேக்கு 50%னா அப்போ அதிமுக, பிஜேபி, சீமானு, பிஎம்கே, தேமுதிக இவங்களாம் ஓட்டே கிடையாதா? என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அடுத்த பதில் சந்தி.